To Kadalur tourister. Do not travel tonight without knowing these new rules. New night rules for train passengers 2025 update. நமது இந்திய ரயில்வே அமைச்சகம் இரவு, அதாவது நீண்ட தூர ட்ரெயினில் வந்து இரவு நேர பயணத்தின் போது பேசஞ்சர்ஸ், அதாவது பயணிகள் கடைப்பிடிக்கக்கூடிய சில விதிகளை வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரூல், இரவு 10 மணிக்கு குறைந்த வெளிச்சம் தரும் விளக்குகள் தவிர மற்ற முக்கிய விளக்குகளை கட்டாயம் அணைத்து விட வேண்டும் சொல்கிறாங்க. அதாவது லைட் ஆஃப் 10 PM, ஒன்லி நைட் லேம்ப்ஸ் அலவுடு, மெயின் லைட்ஸ் மஸ்ட் பி சுவிட்ச்டு ஆஃப். அதாவது 10 மணிக்குனா நீங்கள் பயணம் செய்கிறவர்கள் என்ன பண்ணணும்னா, நைட் லேம்ப் மட்டும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதையுமே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு முக்கியமான லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ரெண்டாவது ரூல், இரவு 10 மணிலிருந்து காலை 6 மணி வரை மட்டுமே நடுவில் இருக்கும் படுக்கையை உபயோகிக்க வேண்டும். நடு இருக்கையை காலை 6 மணிக்கு கட்டாயம் இறக்கிவிட வேண்டும். மிடில் பர்த் டைமிங், யூஸ் அலவுடு 10 PM to 6 AM, மஸ்ட் பி ஃபோல்டட் பேக் இன் த மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் கோச்சில் 2 டயரில் இந்த ப்ராப்ளம் இருக்காது. 3 டயரில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு மிடில் பர்த் இருக்கும், 2 சைடுமே. ஸோ அந்த மிடில் பர்த்தை வந்து அவங்க வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா, நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணிலேருந்து தான் யூஸ் பண்ணணும். ஆஃப்டர் 6 o'clock மார்னிங் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அந்த பர்த்தில் படுத்திருக்கக்கூடாது. எழுந்துட்டு கீழே சிட்டிங் வந்து உக்காந்துடணும், அதை வந்து இறக்கி விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ரூல்ஸ். ஸோ மூணாவது ரூல்ஸ் என்னென்னா, இரவு 10 மணிலிருந்து அமைதி நேரமாகும். சத்தமாக பேசுவது, கைபேசியில் ரீல் பார்ப்பது, பாட்டு கேட்பது, கைபேசியில் பேசுவது கூடாதுன்றாங்க. அதாவது சைலண்ட் ஹவர்ஸ் ஆஃப்டர் 10 PM, நோ லவுட் டாக்கிங், மியூசிக், ரீல் அல்லது ஃபோன் கால்ஸ் இது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சைலண்ட்டாக இருக்கும். 10 மணிக்கு எல்லா மக்கள் வந்து அவங்கவுங்க இருக்கையில் படுத்து தூங்குறதுக்கு போகிற டைமு, அந்த டைமில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றாங்க. அதுக்கப்புறம் இரவு 10 மணிக்கு மேல் படுக்கை வசதி இல்லாத பயணிகள் படுக்கை வசதி ஒதுக்கப்பட்ட பயணிகள் பெட்டிக்குள் செல்லக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ நிறைய ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு பீப்புள் வந்து ரிசர்வ்டு கோச்சுக்குள்ளே வந்து ஏதாவது படுக்கை பர்த்து காலியாக இருக்கா அப்படின்னு தேடிட்டு வருவாங்க படுக்கிறதுக்காக. அந்த மாதிரினா வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கோச் என்ட்ரி ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. ஆஃப்டர் 10 PM, அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் கேனாட் என்டர் ரிசர்வ்டு கோச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ரூல் வந்து, சில ரயில்களில் இரவு 11 மணிக்கு மேல் மொபைல் சார்ஜு, அந்த பின் பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜஸ் ஹோல்டர் வந்து ஒர்க் பண்ணாது. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பிற்காக அதை நிறுத்தி வச்சிடுறாங்க காலை 6 மணி வரலையும். ஸோ இதுதான் சொல்கிறாங்க சார்ஜிங் பாயிண்ட். சம் ட்ரெயின்ஸ் டிசேபிள் சார்ஜிங் ஆஃப்டர் 11 PM ஃபார் சேஃப்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் 5 ரூல்ஸையும் கடைப்பிடிங்க. இதில் இல்லாத இன்னொரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம சொல்லிடுறோம். என்னென்னா, சைடு பர்த்து 2 சைடு சிட்டிங் ஒன்று இருக்கும், மேல் பர்த் அப்பர் ஒன்று இருக்கும், லோயர் ஒன்று இருக்கும் சைடில். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, சைடு லோயர் பர்த்து கிடச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் பகல் எந்த நேரமும் இன்னும் ஜிஹெச்சில் பெட்டில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி படுத்துக்கிட்டே கிடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களும் என்ன பண்ணணுன்னா, மேலே இருக்கிறவங்க அப்பர் பர்த்தில் இருக்கிறவங்க எப்போ வேணால் மார்னிங் 6லேருந்து நைட்டு 10 மணி வரலையும் அவங்க கீழே லோயர் பர்த்தில் உட்காரதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ அதனால் 10 மணிக்கு மேலே தான், நைட்டு 10 மணிலேருந்து தான் லோயர் பர்த், சைடு லோயர் பர்த்தில் அவங்க படுக்கலாம். மற்றபடி அப்பரில் இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உட்காரத்துக்கு உரிமை இருக்குது. அதனால் அந்த உரிமையை கருதி கீழே லோயர் பர்த்தில் இருக்கிறவங்க காலையில் 6 மணிக்கு மேலே நைட்டு 10 மணிக்குள்ளே படுக்கக்கூடாது. இதுவும் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம கடலூர் டூரிஸ்டர் மூலமாக ரயில் பயணிகளுக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறதுக்கு கடமைப்பட்டுள்ளோம். நன்றி.